ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்களா இல்லையா அப்படின்ட்டு விசாரிக்காமலேயே அவங்கள பத்தி நம்ம முன்னாடியே ரொம்ப பேடா பேசுறது ரொம்ப தப்பு. பட் பிஃபோர் ஜட்மெண்ட் நிறைய யூடியூப் சேனல்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட வியூஸ்க்காகவும் அவங்களோட ஆதாயத்துக்காகவும் அவரை பர்சனலா ரொம்ப தரக்குறைவா பேசி அவங்க ஃபேமிலியை திட்டி போட்டு, இதுலயும் அவரோட பையன் அந்த சின்ன குழந்தைய தம்ப்நெயிலா வச்சு போட்டிருக்காங்க நிறைய பேர். நாளைக்கு அந்த சின்ன பையன் வளர்ந்து ஸ்கூலோ காலேஜோ போகும்போது இல்ல விவரம் தெரியும் போது அவன் எந்த அளவு பாதிக்கப்படுவான்றது யாருமே யோசிக்க மாட்டோம். எப்படா ஒரு மனுஷன் வேணுமா அவனை போட்டு செய்யலான்னு வெயிட் பண்ணி அடிச்ச மாதிரிதான் இருக்கு. ஜீசஸ் கிரைஸ்ட் ஒரு சர்ச்சில் ப்ரீச் பண்ணும்போது அங்க வேலை செய்யறவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஒரு விபச்சாரி அவர்கிட்ட கொண்டு இவங்க விபச்சாரம் பண்ணாங்க, இவங்களை கையும் காலமா பிடிச்சிட்டோம், அஸ் பர் த மோசஸ்ல இவங்களை நம்ம கல்லாலேயே அடிச்சு சாகடிக்கணும், இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட கேட்டிருந்தாங்க. அந்த டைம்ல ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன சொல்லியிருப்பாருன்னா, உங்கள யாரு தப்பு பண்ணலையோ தாராளமா அவங்கள கல்லாலே அடிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒருத்தர் தப்பு பண்ணியிருந்தா இந்த கோர்ட் இன்வெஸ்டிகேட் அண்ட் அவங்களை பனிஷ் பண்ணட்டும். அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே தீர்ப்புக்கு முன்னாடி நம்ம தப்பா பேசுறது தப்புன்னு தான் சொல்லுவேன். அது வரைக்கும் லெட்ஸ் ஸ்டாப் ஹேட் அண்ட் ஸ்ப்ரெட் லவ்.